திமுக கூட்டணிக்கு இனி திரும்பும் பேச்சிற்கே இடமில்லை என்று கூறியுள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தான் விஜயிடம் 50 கோடி ரூபாய் வாங்கியது தொடர்பான குற்றச்சாட்டுக்கு மான நஷ்ட வழக்கு தொடருவேன் எனவும், இடைத்தேர்தலில் தாவேக்காவிற்கு ஒத்துழைப்பு அளிப்போம் எனவும் தெரிவித்துள்ளார். மாறன் சகோதரர்கள் நடத்துகின்ற தினகரன் ஏட்டில் 4 நாட்களுக்கு முன்பு ஒரு முழு பக்கத்தில் அரை பக்கம் மஞ்சள் வண்ணம் தடவப்பட்ட சொற்களில் அப்பட்டமான பொய்களை, அபாண்டமான அவதூறுகளை நான் விஜயிடம் 50 கோடி வாங்கிவிட்டேன் என்றும், கோடி கோடியாக நான் எங்கள் குடும்பத்தாரும் திருச்சி எம்பியும் சம்பாதித்து விட்டோம் என்றும், நான் தினகரன் ஏட்டின் மீதும் இந்த பழி சுமத்திய நபரின் மீதும் டெஃபமேஷன் மானநட்ட வழக்கு தொடுக்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறேன். நாங்கள் திமுக கழகத்தின் தலைமையிலான கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டோம், விலகிவிட்டோம். அப்படியானால் இடைத்தேர்தல்கள் வருகிற போது நீங்கள் எந்த முடிவை மேற்கொள்ளப் போகிறீர்கள் என்ற கேள்வி நியாயமாக எழும். நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தை இடைத்தேர்தல்களில் ஆதரிப்போம்.